நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் கேள்வி அவர்களே, நிகழ்வில் பேசி சென்றிருக்கக்கூடிய தோழர் வழக்கறிஞர் பானுமதி அவர்களே, மிக சிறப்பாக பாடல்களை பாடி எங்களை போன்றவர்கள் என்ன செய்ய முடியாதோ அதை ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்தில் கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு மிக சிறப்பாக ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு நிகழ்வுகளில் குறிப்பாக இங்கே பாடி அமர்ந்திருக்கக்கூடிய கோவனுடைய குழு நண்பர்களே, தோழர்களே, எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஜாக் கூட்டமைப்பினுடைய மாநில செயலாளர் தோழர் மீகா பாண்டியன் அவர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய திருச்சி தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. அவையை மதிக்காமல் 2 முறை வெளியே சென்று வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிக்கலான ஒரு சூழல், 2 அமைச்சர்கள் பங்கேற்கின்ற ஒரு ஆன்லைன் நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்க வேண்டிய ஒரு சூழல். உங்கள் மண்ணை சார்ந்த ஒரு அமைச்சர் வர வேண்டியவர் வரவில்லை. உங்கள் மண்ணிலிருந்து நான் பள்ளிகளில், ஹாஸ்டல்களில், வெவ்வேறு பகுதிகளில், குழந்தைகள் மத்தியில் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு இதையிட்டுவதற்கு அரசமைப்பு கல்வி திட்டத்தை ஆரம்பிக்கின்ற ஒரு நிகழ்வு. வசதி தேவி அம்மையார் அதை பங்கேற்றார். ஐடி மினிஸ்டர் மனோஜ் தங்கராஜன் பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சி தலைமை தாக்க வேண்டிய பொறுப்பு. ஆகவே நடுவில் போய் முதல்ல பேசிட்டேன், அப்புறம் தலையை காட்டிட்டு வர வேண்டியதாக போச்சு. அதனால் அவை அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக நான் சொல்கிறேன். அவமரியாதையாக நான் சென்றேன். தயவுசெய்து நினைக்க வேண்டாம். குறிப்பாக கோவிட் வாழும்போது நான் சென்றேன். காரணம், மினிஸ்டர் பேசிட்டு இருந்தாரு. அவர் அழைத்தது நான் எங்கே அவர் அழைச்சிட்டு சும்மா அவங்க ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுக்காக போய் நான் முகத்தை காட்டி நன்றி சொல்லி வர வேண்டிய சூழல். நண்பர்களே, இந்த பிரச்சாரத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். இந்த பிரச்சாரம் உருவானதனுடைய பின்னணி ஒன்று விஷயங்களை நான் கூற விரும்புகிறேன். விமோ தொலைக்கான் வழக்கு ஐவர், அதுக்கப்புறம் அப்படியே மல்டிப்ளை ஆகி அக்டோபர் 9ஆம் தேதி 16 நபர்களாக மாறி மிக சிறப்பாக அவர்களுடைய படங்களை எடுத்து காட்டியிருக்கிறாங்க. முதல்ல அது பாராட்டுகிறது. இதெல்லாம் எவ்வளவு சிரமமான பணின்றது செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க அமர்ந்து கொண்டு அதை நான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மேடையில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெயர்கள் பின்னணியில் இவர்களுடைய பிறந்த நாட்கள், இவர்கள் 100 நாள் சிறையில் இருந்த நாட்கள், இதில் சிலர் 200 நாட்கள் சிறையில் இருந்த நாட்கள், சிலர் 300 நாட்கள் சிறையில் இருந்த நாட்கள், இதையெல்லாம் அனுசரித்துக் கொண்டு அதே நேரத்தில் இந்த தேசத்தில் அவர்கள் எதற்காக எந்த சட்டத்தின் கீழ் அவர்களை கொண்டு சென்றார்களோ அந்த சட்டத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரமும் படிப்படியாக தேசிய ரீதியில் வெவ்வேறு அமைப்புகள் கூட்டாக கொண்டு சென்றே இருந்தது. இதில் சில முன்முயற்சிகளை மக்கள் சிவில் உரிமை கழகம் முன்னின்று எடுத்துக் கொண்டிருந்தது. அந்த முன்முயற்சியினுடைய விளைவாக ஸ்டான் சுவாமியுடைய இறப்புக்கு முன்னே இது போன்ற ஒரு தேசிய ரீதியில் ஒரு பிரச்சாரம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு முயற்சி அளித்தது. எல்லோரும் உலகில் சேர வேண்டிய ஒரு 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 தேவை இருக்கு. அது இப்பொழுது குறிப்பாக யுஏபிஏ சட்டம் சார்ந்த சட்டங்களுக்கு எதிராக என்று பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நாமெல்லாம் எதிர்பார்க்காத, இவ்வளவு வேகமாக வரும் என்று எதிர்பார்க்காத, எப்படியும் 3ஆம் தேதி அவருக்கு ஜாமீன் மனு கிடைத்துவிடும் என்ற அந்த நம்பிக்கையில் அவரும் இருந்தார், நாமும் இருந்தோம். ஜூலை 3ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியவில்லை. மணி 4:45 ஆயிடுச்சு. கண்டிப்பா என்ஐஏ 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவையில்லாமல் பேசுவார்கள் என்று தெரிந்து அந்த நீதிபதிகள் அதை 6ஆம் தேதி தள்ளி வைத்துக் கொள்வோம் என்று கூறினார்கள். 6ஆம் தேதி தள்ளி வைப்போம் என்ற செய்தியை மருத்துவமனையில் கேட்ட ஸ்டான் சுவாமிக்கு அந்த செய்திதான்
அவருக்கு ஒரு ஷாக் உண்டாகிட்டு. நான் 28ஆம் தேதி, அதுக்கு சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் தொலைபேசியில் பேசினேன். ரொம்ப நம்பிக்கையோட பேசினேன். நான் அவருக்கு சிறை செல்வதற்கு முன்பு பேசியதுக்கு பிறகு அவரிடம் பேசக்கூடிய வாய்ப்பாட்டு தான் 28ஆம் தேதி கிடைத்தது. ஆகவே திடீரென்று ஏற்பட்ட அந்த சூழலில் இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு 165 அமைப்புகள் தேசிய ரீதியில் இந்த பிரச்சாரத்தை தேசிய ரீதியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற இந்த முயற்சியில் தான் நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். நான் சில போட்டோஸ் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணம், தமிழகத்தில் இதை வெவ்வேறு அமைப்புகள் இணைந்திருக்கிறார்கள். அதை முன்னின்று நடத்துகின்ற பொறுப்பை, எடுத்து செல்லுகின்ற பொறுப்பை, மாவட்டம் நேரும் அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய பொறுப்பை ஜாயிண்ட் பொறுப்பெடுத்திருக்கிறது. தோழர் தியாகு தலைமையிலும் தோழர் கீதா பாண்டியனுடைய செயலாளர் என்ற முறையிலும் எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சி வெவ்வேறு மாவட்டங்களில் போயிருக்கு. வேற எந்த மாநிலத்திலும் இங்கே சென்ற மாதிரி பிரச்சாரம் செல்ல வேண்டியது நாம் பெருமை அடைய வேண்டிய விஷயம். அது ஒரு தப்பு இல்லை, நம்ம பெருமையா சொல்லலாம். இன்னும் அதிகமான நபர்கள் வரணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கு. இது வேறு இயக்கமாக மாறணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கு. தெருவில் இறங்கி போராடணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கு. ஆனா இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், நியாயமான கட்டுப்பாடுகளை மதித்து வெவ்வேறு இடங்களில் சின்ன சின்ன கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு தேசிய பிரச்சாரம். இந்த தேசிய பிரச்சாரத்தினுடைய நோக்கம் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த தேசிய பிரச்சாரம். அதில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள், UAPA சட்டம் தூக்கி எறியப்பட வேண்டும், செடிஷன் சட்டம் தூக்கி எறியப்பட வேண்டும், செடிஷன் பிரிவு IPC 124 தூக்கி எறியப்பட வேண்டும். இது போன்ற கொடுங்கோல் சட்டங்கள் வெவ்வேறு மாநிலங்களுக்கு ஏற்ற இருக்கக்கூடிய பிரிவென்டிவ் டிடென்ஷன் லாஸ் தூக்கி எறியப்பட வேண்டும். ஜாமீன் தடுப்பதற்காக இருக்கக்கூடிய வெவ்வேறு முயற்சிகள் மாநில மிக சிறப்பாக கூறினார். நீதிபதிகள் சார்ந்திருக்கக்கூடிய, நீதிமன்றங்கள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் அது தூக்கி எறியப்பட வேண்டும். இது போன்ற சட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். ஸ்டாலின் சுவாமியுடைய அந்த நீதித்துறை, பல துறைகள் கூட்டு சதியினால் ஏற்பட்ட அந்த கொலைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தேசிய பிரச்சாரம். ஒரு தேசிய பிரச்சாரத்தில் நாம் எல்லாம் இணைந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த தேசிய பிரச்சாரம் இது போன்ற சின்ன குழுக்கள் இல்லாமல் வேறு இயக்கங்களாக மாற வேண்டும். வெவ்வேறு பேர்களில் நாம் செயல்படலாம். ஆனால் நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் ஒன்று என்பதில் மாற்று கருத்து இருக்கிறது. இன்று பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கு. நாளைக்கு நீங்கள் தான் எனக்கு பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்ற நம்பிக்கையுடன் தான் இந்த பிரச்சாரத்தை நாம் எல்லாம் விளக்குகிறோம். இதெல்லாம் விளையாட்டா பேசுற காலம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் விளையாட்டா பேசுகின்ற காலமே கிடையாது. நாம் எல்லோருமே பொது வாழ்க்கையில் இது போன்ற பாசிசத்துக்கு எதிராக பேச ஆரம்பித்த பிறகு நம்முடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்பதை நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கும். பாடல் பாடுகிறார் என்ற காரணத்திற்காக ஒரு தோழரை கைது செய்கிறார்கள் என்றால் காரணம் அவர் பாடல் பாடுவதற்காக கிடையாது. அவர் மக்களை நோக்கி, மக்களுடைய வீடுகளுக்கு, இல்லங்களுக்கு, கைகளுக்கு போய் அடைகிறார். அதன் மூலமாக பாசிசத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்கிறார். ஆகவே அவர் இருக்கக்கூடாது என்று ஒரு ஆட்சி கைது செய்கிறது. எல்லா ஆட்சியும் கைது செய்ய மாட்டார்கள். சில ஆட்சிகள் வேறு வேறு நடவடிக்கைகள் எதிர்பார்க்கப்படுவதற்கு நம்புகின்றவர்களாக நாம் இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களுக்கு UAPA சட்டம் ஏன் போக வேண்டும் என்பது நமக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். இது வெறும் ஒரு கோஷமாக மட்டும் இருந்தால் போதாது. கோஷமாக இருக்கு, கோஷத்தை ஆதரிக்கிறோம். ஆனால் உணர்வுபூர்வமாக நமக்கு தெரிய வேண்டும் இது இருக்கக்கூடாது என்று. ஓரளவுக்கு செடிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிய தூக்கி இருக்கீங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த செடிஷனை பத்தி பேசும்போது எப்பொழுதும் கதை சொல்லுவாங்க. இந்த கதை சொல்றது காரணம் அது பெண்கள் தலைமையில் நடந்த ஒரு போராட்டத்தின் காரணமாக பெருமையுடன் கூறுவேன். காஞ்சியில் காஞ்சி மக்கள் மன்றம் இருக்கு. அனைவருக்கும் காஞ்சி மக்கள் மன்றம் தெரியும். இந்த காஞ்சி மக்கள் மன்றத்துடைய பெருமை என்னவென்றால், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களால் நடத்தப்படுகின்ற ஒரு கம்யூன் வாழ்க்கை. ஒரு கம்யூன் வாழ்க்கைனா என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்றால், நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் அங்கு செல்ல வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும். தோழர்கள் அவர் அருமையாக ஒரு கூட்டாக தங்கள் பாக்கெட்டில் எந்த வருமானமும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு வாழ்கின்ற ஒரு புது வாழ்க்கை. இது அருமையான ஒரு கம்யூன். அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இருவர் மக்கள் மத்தியில் நல்ல பணிகளை கொண்டு சென்றிருக்கிறார். பல இயக்கங்களில் பங்கேற்றிருப்பார்கள், உங்களுக்கு தெரியும்.
அவர்களுடைய மாவட்டத்தில் ஒரு 10, 12 ஆண்டு 13 ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுத்து பிரயோஜனமே இல்லை என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். திங்கக்கிழமை போய் மனு கொடுத்துட்டு வராங்க, அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. சரி, நம்ம ஒரு வித்தியாசமான போராட்டத்தை கொண்டு செல்வோம்னு சொல்லி மக்கள் மாதிரி போராட்டம் நடத்திருக்கீங்களான்னு தெரியல, ஒரு கழுதையை கொண்டு போய் நிப்பாட்டாங்க மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலக வாசல். கழுதையை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு திங்கக்கிழமை மனு கொடுக்க வரவனா கழுதை இருக்கக்கூடியாங்க. மக்களும் கிளீனா கொண்டு போய் கழுதை கொடுக்குறாங்க. கழுதை நல்ல நிம்மதியா உட்காந்து நீங்க சாப்பிட்டு. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய காதுக்கு செய்தி போய் சேரும்போது எவ்வளவு கோபம் வந்துருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பேர் மறக்கவே மாட்டேன். நான் படித்த கல்லூரியில் படித்தவர், ஸ்டான் சுவாமி படித்த கல்லூரியில் படித்தவர் அமர்ராஜ். இந்த ஊர்ல இருந்த அமர்ராஜ், மதிப்பிற்குரிய நண்பர் அமர்ராஜ் அவர்கள். அவர் பேரை நான் பெருமையாக அப்படின்னு சொல்லுவேன். கதைக்காக நான் சொல்லிட்டேன், வெவ்வேறு விஷயங்களுக்காக சொல்லுவோம். அந்த கதைக்காக நம்ம பரப்பி அமர்ராஜை பற்றி பரப்புதல் செய்ததே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அது குறிப்பா இந்த பரப்புதல் செய்தது. அமர்ராஜை கூப்பிட்டு கலைஞர் கூப்பிட்டு சொல்றாரு, கல்லை வந்து நிப்பாட்டிருக்கா, என்ன நீ எஸ்பி என்ன வேலை பார்க்கற, போய் பாரியா வழக்கு போட்டுருக்காரு. அமர்ராஜுக்கு எவ்வளவு மூலம் இருக்குன்னா, அமர்ராஜுடைய தூண்டுதலின் பேரில், அமர்ராஜுடைய கட்டளையின் பேரில் போடப்பட்ட வழக்கு 124. யார் மேல? நம்ம பெண் தோழியர்கள் மேல. எதுக்கு? கல்லையை கொண்டு நிப்பாட்டு. நம்ம தோழியர்கள் இருச்சவங்களா நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் ஏறி இறங்கினவங்க. நீதிமன்றத்தில் போய் நிற்கும் போது மேஜிஸ்ட்ரேட் என்ன கேட்கும் போது மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து கொஞ்சம் இருங்க, ஜெசித்தோட நம்ம மகேஷோட சொல்லி, கழுதை தானே ஆப்ஜெக்ட், எங்க ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல, கழுதையை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க சிரிக்கணும், நினைச்சு பாருங்க. ஒரு தோழியை நீதிமன்றத்தில் உட்கார்ந்து இந்த செடிஷனுக்கு ஒரு அவமானம் இருக்குன்னா, அந்த அவமான செயலை செய்த, அதை அவமதித்து, இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். காவல்துறை ஒரு IPS ஆபீசர் எனக்கு எதிராக ஒரு 124A பயன்படுத்தினேன் அந்த பிரச்சாரத்தினுடைய கூறு அன்னைக்கு காட்சியில் துவக்கியது. அந்த காட்சி மக்கள் மன்றத்துடைய தோழர்கள் பெருமையோடு இந்த நேரத்தில் போட்டேன். கழுத வந்தது, கதை முடியல. ஒரு பாட்டு பாடிட்டு நீங்க செடிஷனை பத்தி பேசும்போது ஒரு பாட்டு பாடு. கழுத வந்தது. கழுத வந்த உடனே தோழர் மறுபடியும் நீதிமன்றத்தை பார்த்து சொல்றாரு, இந்த கழுதை கிடையாதுங்க, நாங்க நிப்பாட்ட கழுத ஒரு ஆண் கழுத. ஆண் கழுத அங்க காண, அந்த கழுதையை கொண்டு வர சொல்லுங்க மேஜிஸ்ட்ரேட். என்ன வேணுமாலும் செய்ய மாட்டேங்க, என்னமா இப்படி பண்ணேன் சொன்னேன். 2 மணி நேரத்தில் அவங்க கழுதை பண்ணி இந்த கழுதை எல்லாம் அந்த கழுதை இருக்கீங்க. கைது பண்ணது எங்களை தானே கைது பண்ணாங்க, வேற யாரையும் கைது பண்ணல. இப்ப நிப்பாட்ட அந்த கழுவி அதே ப்ராப்பர்ட்டி தான் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு தகராறு. இந்த பிரச்சனை என்ன, நாங்க செடிஷன் வழக்கில் அவங்க ஜாமீன்ல வரதுக்கு பல நாட்கள் ஆச்சு. அவங்க 10 ஆண்டுகள் அந்த வழக்கை நடத்தி விடுதலை பெற்றார்கள் என்பதை நான் 10 ஆண்டுகள். நமக்கு நீங்க அது ஒரு கதையா சொல்றேன், கோபத்துடன் கூறுகிறேன், ருசிகரமாக இருக்கு. இவ்வளவு முட்டாள்தனமான IPS ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த போன்ற சட்டங்களை பயன்படுத்துகிறார்கள். இதெல்லாம் படிச்சுங்க புரியும். ஒரு கழுதையை ஒருத்தர் நிப்பாட்டிருக்காங்க, சரி அதுக்கு ஒரு கேவலப்படுத்துறதுக்கு செஞ்சிருக்கான்ற விஷயத்துக்கு கூட புரியாம இந்த கழுதை ஒரு 124 தேசத்துக்கு அரசு துரோக சட்டம். தேச துரோகம் சொன்னா கோச்சுக்குவார், திட்டிடுவார். அரசு துரோக சட்டம் நிறைய சபையை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவரு யாருடைய மாணவன் நான் திட்டிகிட்டே இருக்கேன். அரசு துரோகத்தை குற்றம், கழுதை நிப்பாட்டது அரசு துரோக குற்றமா? இப்ப கூட அந்த அமர்ராஜ் வந்து பதில் சொல்லிட்டு பார்ப்போம். வழக்கு நிக்காம இருக்கலாம், FIR போட்டவங்களுக்கு அறிவிக்க போச்சு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் செடிஷனை இப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க என்பதுதான் தெரிஞ்சது. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீ சட்டத்தை தவறாக பயன்படுத்தியது முக்கியமல்ல, நீண்ட காலம் சிறையில் இருக்க வேண்டிய காலம், இந்த நீண்ட காலம் சிறை தாண்டி நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய காலம் இருக்கிறாங்க. அதில் எத்தனை வாரங்கள் இது போன்ற இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் இயக்க கூட்டங்களுக்கு வெளியே போயிருப்பாங்க, சொல்லாம போயிருப்பாங்க, மறந்து போயிருப்பாங்க. வக்கீல் ஒரு நாள் மறந்துருப்பாரு, எத்தனை பேர் மறந்துருக்கு, அவ்வளவுதான் பார்த்தீங்க.
கோவனா பார்த்து கேட்க முடியும். நீங்கள் நான் எத்தனை பேர் விட்டுருக்க வாரீங்க. அப்போ செடிஷன் ஏன் போக வேண்டும் என்றால், செடிஷன் மட்டும் தவறல்ல, இந்த செடிஷன்ல அந்த ப்ராசஸ் ஆஃப் ட்ரையலே வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்டா இருக்கு. அதே ஒரு 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 தண்டனையாக, ப்ராசஸே ஒரு தண்டனையா இருக்கு செடிஷன். அதான் நம்ம பார்க்கணும். இந்த கழுத வழக்கு கேஸ்ல அதான் நம்ம பார்க்கணும். சிரிப்பா இருக்கு, ஆனா அவருடைய பலன் அவர் 10 ஆண்டு நீதிமன்றத்துக்கு சரி. அவருடைய கெயின்ஸ் என்னன்னா, இந்த செடிஷன் வழக்கில் போட்ட தோழர்கள் 4 பேர் இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கிறார்கள். 4 இளம் வழக்கறிஞர் தோழர்களை அமர்நாத் உருவாக்கி இருக்கிறார். அமர்நாத் உருவாக்கி செடிஷன் மூலமாக உருவாக்கியது 4 பொது வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்கக்கூடிய தோழியர்களை, வழக்கறிஞர் தோழியர்களை, போராட்டத்தில் நம்பிக்கையுள்ள தோழியர்களை, இது போன்ற இயக்கங்களுடன் இணைந்து பணி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையுள்ள தோழியர்களை உருவாக்கியது அந்த அந்த வழக்கு. அந்த செடிஷன் போக வேண்டும் என்பது நமக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. யுஏபிஏ போக வேண்டும் என்றால் என்ன? இந்த யுஏபிஏ ஏன் போக வேண்டும் என்பதற்கு நாம் கருத்துக்கள் கூறினோம் என்றால், இயக்கங்களை சார்ந்தவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் என்ற காரணத்திற்காக சென்ற மாதம் 24ஆம் தேதி நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பும், பிரசாந்த் பூஷன் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கமிட்டி ஃபார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி என்ற அமைப்பும் இணைந்து 5 நீதிபதிகள், 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். Why UAPA should go? Why sedition should go? நமக்கு இதெல்லாம் சொல்லாம ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என்று, ஆனால் ஒரு வித்தியாசமான நீதிபதிகள். மதன் லோகூர், கோபால கவுடா, கர்நாடகாவை சார்ந்த கோபால கவுடா, திருச்சி வழக்கறிஞர்களுக்கு தான் தெரியும். நம்மளுடைய ஃபெமினா ஹோட்டல் மாநாட்டில், திருச்சி பார் அசோசியேஷன் ஏற்பாடு பண்ண மாநாட்டில் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியவர் முக்கிய மாட்டேங்கிறீங்க. கோபால கவுடா, ஜஸ்டிஸ் அலம், ஜஸ்டிஸ் தீபக் குப்தா, பிளஸ் ஜஸ்டிஸ் அஞ்சனா பிரகாஷ், பீகார் மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜா, 4 உச்ச நீதிமன்றம், ஒரு உயர் நீதிமன்றம், இவர்கள் 5 கூட்டத்தை அட்ரஸ் பண்ணாங்க. அந்த கூட்டம் சிறப்பாக நடந்தது. அந்த கூட்டத்தில் அவர்கள் பேசியது தமிழாக்கம் முடிந்து விட்டது. அந்த தமிழாக்கம் நேரம் ஏற்றிருக்கிறாங்க. தமிழாக்கம் முடிஞ்சிருச்சு. அந்த தமிழாக்கத்தை ஜாக்குடைய ஃபேஸ்புக்லையும் உங்களுக்கு எல்லாருக்கும் தொடர் மூலமாக அனுப்பிவிடும். தயவுசெய்து கண்டிப்பாக படிக்க வேண்டும். நான் சொல்லுகின்ற விஷயங்கள் அந்த 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 டெக்ஸ்ட்லேருந்து எடுத்து தான் பேசுகிறேன் என்பதை முதல்ல கூற விரும்புகிறேன். வீடியோ போட்டு சப்டைட்டில்ஸோடு அது கொடுக்க போகிற சொல்ல, அதுதான் நம்முடைய பிரச்சாரத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் நான் இந்த முயற்சியை எடுத்திருக்கு. அதை நான் முன்கூட்டியே கூற விரும்புகிறேன். அதில் முதல்ல இந்த இந்த பிரச்சாரத்தை ஆதரித்தவர்கள் யார் என்றால், ஐநா சபையினுடைய 8 ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸ், விசேஷ ராப்போர்ட்டர்ஸ், வெவ்வேறு தலைப்புகளுக்கு, மனித உரிமை தலைப்புக்கு ஐநா சபையில் வந்து, ஐநா சபையுடைய பொது சபைக்கும் ஐநா சபையுடைய மனித உரிமை கவுன்சிலுக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை அறிக்கைகள், அவர்கள் தலைப்பின் கீழ் அறிக்கைகள் கொடுக்கக்கூடிய, உலகத்தில் அந்த பொருள் சார்ந்த வெவ்வேறு விஷயங்கள் சார்ந்து ஆய்வு செய்து அறிக்கைகள் கொடுக்கக்கூடிய, புகார்களை அரசுக்கு புகார்கள் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸ், நிபுணர்கள், ஸ்பெஷலிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ். எந்த அரசும் அவர்களை பரிந்துரை செய்ய முடியாது, யாரும் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. they are volunteers. அவருடைய செலவுகள் மட்டும்தான் ஐநா சபை பார்க்கணும். இப்போ அவங்க எந்த நாட்டுக்கும் பயணம் செய்ய முடியல 1.5 வருஷம். அதனால் எந்த செலவு கிடையாது ஐநா சபைக்கு. அதனால் இவங்க இன்னும் அதிகமான நாடுகளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. முன்னாடி ஒரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டுக்கு தான் போக முடியும். இப்போ ஒவ்வொரு நாட்டோடும் வெவ்வேறு நெருக்கமாக ஜூம் மூலமாக, கோட் மீட்டிங் மூலமாக, ஜிப்சி மூலமாக பல கூட்டங்களில் பல ஆயிரக்கணக்கான அவர்களுடைய தலைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார். மனித உரிமை காப்பாளருக்காக பணி செய்பவர்கள், சிறுபான்மை உரிமைக்காக பணி செய்பவர்கள், பயங்கரவாதத்தின் மூலமாக மனித உரிமைகள் எப்படி பயங்கரவாதத்தை தடுக்கிறோம் என்ற பேரில் எப்படி மனித உரிமை மீறல்கள் நடக்கிறது என்று பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் ராப்போர்ட்டர் போன்றவர்கள், இது போன்ற 8 ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இந்திய அரசுக்கு. உங்கள் நாட்டில் 15ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்திற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். அவர்கள் ஆதரவு கொடுக்கிறாங்க.
அண்ணாமலை தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு வாய்ப்பட திறக்க முடியாது. ஆனா 8 ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸ் இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்ல, உங்க அரசுக்கு நாங்கள் சென்ற ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி ஏன் UAPA சட்டம் போக வேண்டும் என்பதை நான் எழுதி உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதையும் ஞாபகப்படுத்துகிறோம். அதன்படி நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்போ உங்க நாட்டில் ஒரு பிரச்சாரம் நடக்குது, அந்த பிரச்சாரத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட். அந்த நாம் பணி செய்ய நம்ம பங்கேற்கக்கூடிய இந்த பிரச்சாரம் என்ற ஏதோ நாம் மட்டும் நடத்துகின்ற பிரச்சாரம் இல்லை. ஐநா சபையினுடைய ஒரு 8 ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸ் ஆதரவு பல நாடுகளில், பல அமைப்புகள், பல இயக்கங்கள், குறிப்பாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் சில இடங்களிலும் மற்ற இடங்களில் ஆம்னஸ்டி தாண்டி மற்ற அமைப்புகளும் இந்த பிரச்சாரத்தை லண்டன் தெருக்களில், பெர்லின் தெருக்களில், பாரிஸ் தெருக்களில், இதற்காக நியூயார்க் தெருக்களில் இதற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மல்டிப்ளை ஆகணும், அதிகமாக போகணும். ஏன் 28ஆம் தேதி 28ஆம் தேதி தான் பீமா கொலைகான் வழக்கினுடைய 3 ஆண்டுகள் முடியக்கூடியது. அந்த தினத்தை குறிப்பிட வேண்டும் என்ற காலத்திற்காக 28. அதுக்காக நம்ம 1ஆம் தேதி வரை செய்யக்கூடாதுன்றது இல்லை. பிரச்சாரத்துடைய முதல் கட்டம் 28ஆம் தேதி வரை முடியுது இந்த காலத்திற்காக. அப்ப இந்த UAPA சட்டம் ஏன் போக வேண்டும் என்று சில ஃபிகர்ஸை எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபிகர்ஸ் இல்லாம, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாம இதை பார்க்கவே முடியாது. புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னை போன்றவர்களுக்கும் இந்த ஃபிகர்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆகும். உங்களுக்கு 2 விஷயம் தெரியணும். ஒன்று, UAPA வழக்குகள் தனியாக UAPA வழக்குகளாக போடப்பட்ட வழக்குகள், விசாரணை செய்யப்பட்ட வழக்குகள் இருக்கு. NIA போட்ட UAPA வழக்குகள். இந்த ஆடியன்ஸுக்கு NIA என்னன்னு தெரியும்ன்றா அதுக்குள்ள நம்ம போக விரும்புகிறோம். பீமா கொலைகான் கேஸ் நம்ம 14 பேருடைய வழக்கு, அது 15 என்னைக்கு மாற்றவே மாட்டோம், அது 14 தான் இருக்கும். என்னைக்கு நீங்க ஸ்டான் சுவாமி நிரபராதின்னு சொல்றீங்களோ அப்பதான் 15 மாறும் என்று சென்ட் ஜோசப் காலேஜ் சொல்றாங்களோ, லோயோலா காலேஜ் சொல்றாங்களோ சொல்லியோ, இயேசு சபையினர் தேசிய ரீதியில் மும்பை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். ஸ்டான் சுவாமி நிரபராதி என்பதை நீங்கள் அறிவியுங்கள். காரணம், செஷன்ஸ் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் அவர் மேல் இவ்வளவு கொடூரமான குற்றங்கள் சுமத்தி இருக்கக்கூடியதை நம்புகின்றேன், ஆகையால் அவருக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிற்பாடு ஸ்டான் சுவாமியுடைய பேர்ல ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த களங்கத்தை நீக்கினால்தான் அவர் ஒரு இன்னசென்டான ஒரு நபராக இருப்பார். இல்லைனா he will continue to be accused number 16. அவர் இல்லைனா கூட நாங்கள் இன்னாரை மும்பையில் இருக்கக்கூடிய சென்ட் ஜேவியர்ஸ் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த ஃபாதர் ஃப்ரேசன் அவர்களை அவருடைய பிரதிநிதியாக நாங்கள் நியமனம் செய்து இந்த வழக்கை மும்பை உயர் நீதிமன்றத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்கிறோம் என்று கூறினார்கள். அதனால் பீமா கொலைகான் 15 கிடையாது, 16. வாராவரா பத்தி யாரும் சொன்னாங்க, அவர் பத்திரமா இருக்காரு. பத்திரமா இல்லை, ஜாமீன்ல இருக்கான், பத்திரமா இல்லை. அடுத்த மாதம் அவருக்கு 6 மாசம் வெயில் முடியுது. வெயில் முடிஞ்சா எங்க போகணும்? சிறைக்கு போகணும். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய சவால்கள். வாரவரா ஜாமீன்ல வந்துட்டான்னு நினைக்க வேணாம். வாரவரா மெடிக்கல் பெயில தான் வந்திருக்கிறார், மெடிக்கல் ஜாமீன்ல தான் வந்திருக்கிறார். மெடிக்கல் ஜாமீனுடைய 6 மாசம் முடியும் போது மன உளைச்சல் ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தோழனாக என்ன நினைக்கிறோம், ஜாமீன்ல வந்துட்டா வெளியே வந்துட்டாரு, உள்ளா இருந்தா உள்ளா இருக்கா நினைக்கிறோம். வெளியே வந்த பிற்பாடு குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய இடத்தை பத்தி என்னைக்காவது நம்ம யோசிக்கிறோம். ஆனா அதை வெளியே நம்ம பேசுறது இல்லை. அவங்க மனைவி அவங்க மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு வர வேண்டிய சூழல். சிறையில் இருந்த அரசு செலவுல இருந்த இப்போ சொந்த செலவுல இருக்கு. வீட்டை மும்பையில வாடகைக்கு எடுக்கும். அவருக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான விஷயங்களுடைய செலவு அவரை பார்த்துக் கொள்ள வேண்டும் போன்ற கோரிக்கைகள். ஜாமீனில் எடுத்து வழக்கறிஞர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் எனக்கு தெரியும். தயவுசெய்து ஹைதராபாத் கொண்டு போகணும்னு கேட்கிறேன். இவங்க அவரை மும்பையில வச்சிருக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டம். இந்த வழக்கறிஞர்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தோழர் என்ன கேட்கிறாரு, ஹைதராபாத் கொண்டு போகிறார், குடும்பம் அப்படியேதான் இருக்கிறார். அவருடைய கோரிக்கை எவ்வளவு நியாயமான கோரிக்கை. அதனால வெளியே வச்சு அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. அவர் வெளியே வந்துட்டாருன்னா உயிர் தப்பிச்சு நம்ம நினைக்கவே முடியாது. அவ்வளவு மோசமா இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஹானி பாபு மருத்துவமனையில கொண்டு செல்லப்பட்டார். சொந்த செலவுல கண் போய்விடும் என்ற ஒரு பயம் வந்ததின் காரணமாக ஹானி பாபு, பேராசிரியர் ஹானி பாபு அவர்கள்
ஹரிபாபு அவர்கள் தனியார் மருத்துவமனையில் இருந்தார். இப்போ அவரை எக்ஸாமின் பண்ணி அவருக்கு கண் பார்வை சரியாயிடுச்சு, அவருக்கு இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ் போயிடுச்சு என்று சொல்லி தலைவர்களுக்கு மறுபடியும் போயிட்டார். அதனால நம்ம ஒரு பக்கம் நமக்கு சில செய்திகள் வந்து இன்னொரு பக்கம் நடக்கிற செய்திகள் வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு 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 வாய்ப்பு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுகின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இல்லை. இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். நம்ம பிரச்சாரத்தை தான் கொண்டு வந்த செய்திகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. நேற்று இங்கே இருக்கக்கூடிய ஒரு தோழிகளுடைய பிறந்தநாள் விழா, ஜோதியுடைய பிறந்தநாள் விழா 20ஆம் தேதி, இன்னைக்கு 22. நேற்று அவங்களுடைய பிறந்தநாள் விழா. இந்த பிறந்த நாளை அவங்க கூட கொண்டாடிக்க மாட்டாங்க. நம்ம எதுவும் கொண்டாடுறோம்? ஜோதியை பற்றி மறந்து விடக்கூடாதுங்கிற கொண்டாடுறோம். ஆனால் நம்ம இந்த 14 பேரை நம்ம கொண்டாடிட்டு இருக்கும்போது, 14 பேரை கொண்டாடும் போது சுமார் ஒரு 10,000 பேர் சிறையில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை சார்பாக அவர்களை கொண்டாடுகிறோம் என்று பார்த்து விட வேண்டாம். இவர்கள் பேர் நமக்கு தெரிகிறது, அவர்கள் முகங்கள் தெரிகிறது, அவருடைய வழக்கு நமக்கு தெரிகிறது. வழக்கை பற்றி தெரியாத, பேர் தெரியாத, அவர்களை விட இன்னும் அதிகமாக தியாகம் பண்ண சாதாரண பிடிக்காத ஆதிவாசி மக்கள் நிலத்திற்காக உயிரை தியாகம் செய்து கொண்டு சிறையில் இருக்கக்கூடிய பலர், அவர்களுக்காகவும் இந்த பிரச்சாரத்தின் சார்பாக நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பின்னணியில் தான் இந்த யூபியை பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இந்த யூபிஏ 2009 2014 வரை, அதாவது யூபிஏ அரசினுடைய யூஏபிஏ பயன்பாடு என்று பார்க்கும் பொழுது மொத்த யூஏபிஏல 22% வழக்குகள் தான் எப்ப போடப்பட்டிருக்கு? யூபிஏ தான் போடப்பட்டிருக்கு. யூபிஏ அரசு போடப்பட்ட மொத்த வழக்குகள் 69 வழக்குகள் யூஏபிஏல. 22% டோட்டல் 319 வழக்குகள் 22% அவர்களுக்கு. 2014க்கு பிறகு போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் 78%, அதாவது 250 வழக்குகள் 2014 ஆகஸ்ட் மாதம் 21 வரை போடப்பட்ட வழக்குகள் பாஜக அரசுடைய வழக்கு. எந்த 2 பேரும் இந்த வழக்குகளை போட்டிருக்காங்க. நாங்கள் 2 நாட்களுக்கு முன்பு 28ஆம் தேதி இறுதி நாள் நிகழ்ச்சிக்கு எம்பிசி அழைக்க, பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைக்க வேண்டும் என்ற பொழுது தடுமாற்றல். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, உங்க நகரத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, உங்க நகரத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, பேருக்குள்ளார போக வேண்டாம். எத்தனை பேர் தைரியமாக வந்து யூஏபிஏ சட்டம் போக வேண்டும் என்று பேசுவார்கள் என்ற தயக்கம் இருக்கு. அதைதான் பானுமதி பேசும்போதும் கூறினார்கள், யார் வருவார்கள் யூஏபிஏ சட்டம் வேண்டாம் என்று கூறுவதற்கு என்று கூறினார். நமக்கு தெரியும் சில பேர் உறுதியாக வருவாங்க, கொள்கை ரீதியாக சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரியுது. ஆனால் இந்த மாநிலத்திலும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கட்சியும் இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை மறந்துவிட அவர்களும் செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு நோக்கம் உள்ளது. இந்த யூஏபிஏ வழக்குகளுடைய பர்சன்டேஜ் வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருஷம் எவ்வளவு வழக்குகள் போன்றதெல்லாம் இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனால் பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, இந்த வழக்குகள் யூஏபிஏ செக்ஷன்ஸை பார்க்கும்போது கன்ஸ்பிரசி, அதாவது சதித்திட்டம் தீட்டுதல் என்ற செக்ஷனை வந்து 211 வழக்குகளை பயன்படுத்தியிருக்காங்க. கன்ஸ்பிரசியில பார்ட்டிசிபேட்டிங் என்ற குற்றவாளிகளாக போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் 211 வழக்குகள். அந்த கன்ஸ்பிரசி வழக்குகள்ல மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, சம்பவமே நடக்காத கன்ஸ்பிரசி வழக்குகள். எந்த பாம்பும் வெடிக்கல, எந்த குண்டும் போடல, எவ வீட்டுக்கு தீ வைக்கல. நான் சொல்றது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அது போன்ற பயங்கரவாத நடவடிக்கைகள் இல்லாத வழக்குகள் 140 வழக்குகள், 211 ஒண்ணுமே நடக்கல. அதாவது 66% கன்ஸ்பிரசி வழக்குகள்ல சம்பவமே நடக்கல. ஸ்டான்ஸ்வானுக்கு என்ன சம்பவம் நடந்தது? ஹரிபாபுக்கு என்ன சம்பவம் நடந்தது? ஆனந்த் தெற்குந்தைக்கு என்ன சம்பவம் நடந்தது? ஒவ்வொன்றா பேசுவோம். சுதா பரத்வாஜுக்கு என்ன சம்பவம் நடந்தது? எங்க போய் வெடி வச்சாங்க? எந்த ஊருக்கு போனாங்க? அப்படி பாத்தீங்கன்னா இதுல பலர் எல்லாரும் சொல்ல மாட்டேன், 1-2 பேர் பீமா போராட்டம் இருந்தாங்க.
திமுக கொலைகளோட இருக்கிறப்பா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் செவன்த், இப்போ மறைந்திருக்கிற ஜஸ்டிஸ் செவன்த் தான் அனைத்து தரப்பினரையும் ஜஸ்டிஸ் கோட்சே பட்டேலுடன் டிசம்பர் மாதம் 2017 அழைக்கிறார். 2 நீதிபதிகள் தான் அழைக்கிறாங்க. அதனால விமோ கொலைக்காட்டுக்கு போனது தப்புன்னு நம்ம சொல்லவே இல்லை. அழைக்கிற 2 நீதிபதிகள். ஜஸ்டிஸ் சுரேஷ் மேல கூட வழக்கு போடுவதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். ஜஸ்டிஸ் ஹெச் சுரேஷ் எதற்கு அவர்கள் போட தயாராக இருந்தார்கள் என்றால், ஒரு பக்கம் போடணும், இன்னொரு பக்கம் தயக்கம். நீதிபதிகளை பிடிச்சிட்டோம்னா இது வேற மாதிரி போயிருமான்ற ஒரு பயத்தில் தான் அவங்க ஒரு கெயின் வந்தாங்க. ஜஸ்டிஸ் செவன்த் மேல போடல, ஜஸ்டிஸ் கோட்சே மேலையும் போடல. ஜஸ்டிஸ் சுரேஷ் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் செவன்த் இறந்துட்டாரு. இதுல சில இயக்கங்கள் அந்த இடத்துக்கு போனவர்கள். ஆனால் அந்த இடத்துக்கு போனவர்கள் எதற்காக போனார்கள் என்றால், 1ஆம் தேதியை கொண்டாடுவதற்கு செல்லவில்லை. இந்த தேசத்தில் பாசிசத்துக்கு எதிராக அனைத்து சக்திகளும் குறிப்பான தலித்துகள் முன்னின்று ஒரு இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோஷத்துடன் தான் ஜஸ்டிஸ் செவன்த்தும் ஜஸ்டிஸ் கோட்சே பட்டேலும் சென்றார்கள் என்று மறந்துவிட வேண்டாம். மறைத்து நம்மளா பேச தேவையில்லை, பெருமையுடன் பேசலாம். சில நாட்களுக்கு முன்பு கோட்சே பட்டேல் போன் பண்றாரு, தமிழ்நாட்டுக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன், தயவு செய்து வாங்க தமிழ்நாட்டுக்கு, நீங்க தமிழ்நாட்டில் தான் வரணும் அப்படின்னு. இல்ல உத்தரவாதமா உங்க அரசு எங்க? எங்க அரசு செய்கின்ற வெவ்வேறு விஷயங்களை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, பாராட்ட வேண்டிய நேரம் ஆகவே பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தயவு செய்து ஏதோ திமுகவுடைய வெற்றி என்று மட்டும் அவர்களும் யோசிக்க கூடாது, நீங்களும் யோசிக்க கூடாது என்று கூறி, யாரெல்லாம் தேர்தலில் பங்கேற்பு செய்யாத இயக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வெவ்வேறு விதங்களில் பணி செய்வதன் காரணமாக, வெவ்வேறு அமைப்புகள் கூட்டாக பணி செய்ததன் காரணமாக, வெவ்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி பணி செய்ததன் காரணமாக, வேட்பாளர்களை நிறுத்தியே பணி செய்ததன் காரணமாக, தேர்தலை எப்படிலாம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தாங்க. ஒரு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, எங்க மதுரையில் வந்து வேட்பாளரை பதிவு செய்த வேலை செஞ்சாங்க. என்ன, எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு, எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, ஏன்னா பிரச்சாரம் செய்வதற்கு வாக்காளராக இருந்தால், சாரி வேட்பாளராக இருந்தாலும் செய்ய முடியும் என்ற காலத்தில் வெவ்வேறு வழிமுறைகளை வெவ்வேறு இலக்குகள் கொண்டு சென்றார்கள். இந்த கூட்டு முயற்சியுடைய வெற்றி தான் திமுகவுடைய வெற்றி என்று மறந்துவிட வேண்டாம். திமுக ஆட்சி செய்யலாம், ஆனால் திமுக யுஏபியை எதிர்க்க வேண்டும் என்றால், திமுக பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்றால், அது அந்த கூட்டணியை தாண்டி, அலையன்ஸை தாண்டி மக்களுடைய கூட்டணியுடன் இருந்தால் தான் நடக்க முடியும் என்று நாம் நம்புகிறோம். அதுதான் வெற்றிக்கு காரணம் என்று நாம் ஆழமா நம்புறோம். அதான் கோட்சே பட்டேல் சொன்னேன், நீங்க வாங்க, வெவ்வேறு இயக்கங்களை சந்தியுங்கள். நீங்க எப்படி நீங்க அங்க டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஒரு இயக்கத்தை நடத்துகிறீர்களோ, அதே போல் இங்க ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு நீங்க வாங்க, நீங்க அதை சொல்லிக்கிட்டே வாங்க. பல இயக்கங்கள் வருவார்கள், பல கட்சிகள் வருவார்கள். அதன் மூலமாக அதுக்கு பின்பு நீங்கள் போய் இந்த முதலமைச்சரை நீங்கள் சந்திங்க. ஆகவே இந்த இன்சிடென்டே நடக்காத வழக்குகள் எத்தனை பார்த்தோம். இன்சிடென்ட் நடந்த வழக்குகள் வெறும் 71 வழக்குகள், வெறும் 34%. இப்போ 34% வழக்குகள் தான் ஏதோ சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. எஃப்ஐஆர்ல எஃப்ஐஆர்ல கூறப்படுகிறது. மற்றவர்கள்லாம் எந்த சம்பவம் நடக்காத இடத்துல அவங்க குறிவிச்சு செய்திருக்கிறார்கள். அவர் பேசும்போது ஆர்சனலை பற்றி பேசினார், ஆர்சனல் அமைப்பினுடைய ரிப்போர்ட்டை பற்றி பேசினார், ரோனா வில்சனுடைய அறிக்கை, சுரேந்திர காந்தியுடைய அறிக்கை, அவருடைய கம்ப்யூட்டர் அறிக்கை. அந்த கம்ப்யூட்டர்ஸ்ல இப்ப ப்ரூவ், இப்ப எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள் ப்ரூவ் பண்ணி இருக்கிறது என்ன, அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கை நீதிமன்றத்தில் எடுத்துப்போம். நீதிமன்றத்தில் தான் க்ளோன் பண்ண கம்ப்யூட்டரை வாங்குறோம். கம்ப்யூட்டரை க்ளோன் பண்ணி நகலை நீதிமன்றத்தில் வாங்கி ஆர்சனல் கம்ப்யூட்டருக்கு அந்த ரோனா வில்சனுடைய வழக்கறிஞர் அனுப்புகிறார். அவர்கள் அவருக்கு இலவசமாக செய்து கொடுக்கிறார்கள். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை, காசு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? இந்த நாட்டில் பாசிசத்துக்கு எதிராக மனித உரிமையை ஆதரிக்கக்கூடிய பல சக்திகள் பல இடங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் இணைந்து அவருக்கு ஆதரித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையை வாங்கி அந்த அறிக்கையை பார்க்கும்போது என்ன தெரியுது, 2018ஆம் ஆண்டு நீங்கள் வழக்கை போட்டிருக்கலாம், விமோ கொலைகாரன் என்று சொல்லி வழக்கை போட்டிருக்கலாம். ஆனால் ரோனா வில்சனுடைய கம்ப்யூட்டரையும் சுரேந்திர காந்தியுடைய கம்ப்யூட்டரையும் நீங்க உள்ள மெட்டீரியலை அனுப்பியது 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு இருக்கிறார். ஆஸ் பர் தி ரிப்போர்ட்
ஸ்டான் சுவாமியுடைய அறிக்கை கம்ப்யூட்டரும் குளோனிங்ல நிற்குது. இன்னும் குளோன் பண்ணி காப்பி கிடைக்கல. ஸ்காட்லாண்ட்ல ஒரு கம்பெனி அதை ஆய்வு செய்வதற்கு தயார் என்று கூறியிருக்கிறார்கள். போகும்போது இறுதி வரை விடமாட்டோம். ஏன் இந்த எல்லா சம்பவம் நடக்காத இந்த யூரோப்பிய வழக்கு வழக்கு அதனாலதான் நமக்கு அதை சேலஞ்ச் பண்ணணும். அதனாலதான் நம்ம அதை விடமாட்டோம்னு சொல்றோம். ஸ்டான் சுவாமியுடைய கம்ப்யூட்டர்ல 2015ஆம் ஆண்டே பார்த்துட்டாங்க. எர்த் சமிட்னு சொல்லி அவர் ஒரு ஃபோல்டர் வச்சிருந்தார். அந்த ஃபோல்டர்ல வந்து இயேசு சபையினர் என்வாயரன்மெண்ட் சம்பந்தமாக, சுற்றுச்சூழல் சம்பந்தமாக அவங்க ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ், இயேசு சபையினருடைய கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. ஃபாதர்ஸா இருக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் அவருடைய கம்ப்யூட்டர் நம்பர் ஃபோல்டர் போட்டு வைப்பா மாதிரி அவர் எர்த் சமிட்ன்ற ஒரு ஃபோல்டர் வச்சிருக்காரு. அந்த ஃபோல்டர்ல தான் மாவோயிஸ்ட் இவர்களுக்கு எழுதிய கடிதம் என்று கூறப்படுகின்ற ஒரு மெட்டீரியல் இருக்கு. யார் அனுப்புறான்றது இல்லை, யாருக்கு போகுதுன்றது இல்லை. எஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டான் சுவாமி தான். கையொப்பம் இல்லை, பேர் இல்லை, பிடிஎஃப் இல்லை, இமெயில் கிடையாது. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து இதுதான் அந்த எர்த் சமிட்ல இந்த ஃபோல்டர்ல இருந்து நாங்கள் ரிகவர் பண்ணியிருக்கோம். அது கேட்கிறேன். இன்டர்கேஷன்ல கேட்கும்போது கேட்கிறாரு, ஜூலை மாதம் 25ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் 2020ஆம் ஆண்டு நடந்த அந்த விசாரணையில அவர் கேட்கிறார், ஏன் கம்ப்யூட்டர் முதல்ல நாள் எடுத்துட்டு போனது 2018 ஆகஸ்ட்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போனது நீ கூட இல்லையா? பூனே போலீஸ், மகாராஷ்டிரா போலீஸ் எடுத்துட்டு போனாங்க. நீ வந்ததே பிக்சர்ல 21 நீ வர உள்ளார என்னைய பின்னாடி வந்து வாழ்க்கிற அப்படின்றாங்க. இவன் வந்து இல்ல நாங்க அப்பயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் மறுபடியும் 2வது முறை வந்தோம். நீ முதல் முறையில கண்டுபிடிச்சியா, 2வது முறையில கண்டுபிடிச்சியா, எப்ப கண்டுபிடிச்ச, எங்க கண்டுபிடிச்ச காட்டினா மாவோயிஸ்டுகள் அவருடைய 50வது ஆண்டு விழா நடத்துறாங்களா. அந்த 50வது ஆண்டு 50th anniversary, அந்த 50th anniversary நடத்துறதுனால அதற்கு நிதி தேவைன்னு சொல்லி ஸ்டான் சுவாமிகிட்ட வந்தாங்க. கடிதாங்க ஓப்பனா பேசுறேன். என்ன நான் என்ன ரகசியமா பேசிட்டு இருக்கோம், என்னையே சொல்றதான பேசிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நிதி நிறுவனங்களோட பணி செய்கின்ற வேலை என்னுடைய வேலை கிடையாது. நான் அது போன்ற வேலைகளில் என்னைக்கு இறங்கியது கிடையாது. நான் ரொம்ப ஆண்டுகளாக இந்த பணியில் இருக்கேன். நிதி நிறுவனங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அடித்து கூறுகிறார் ஸ்டான் சுவாமி அவர்கள். சோ சம்பவமே இல்லாம நடக்காமலேயே பலரை யூஏபியில சேர்த்திருக்காங்கன்றது வந்து ஜஸ்ட் சாரம் இந்த யூஏபியை அனலைஸ் பண்ணும்போது சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பாக்குறாருன்னா, நீங்க ஒவ்வொரு வருஷம் எத்தனை வழக்குகள் போடுகிறீங்க, அந்த வழக்குகளை எத்தனை பேரை கைது செய்கிறீங்க, இந்த டேட்டாவை என்சிஆர்பி இருந்து எடுக்கிறார். எடுத்து சொல்றார், 2015 897 வழக்குகள் போட்டீங்க. 2015 போட்டதா யார் போட்டிருக்கான்னு தெரியும். அதுல சுமார் 1121 பேரை கைது செய்தீர்கள் என்று சொல்கிறார். யூஏபிஏல உள்ளார போனீங்க எத்தனை பேருக்கு பாருங்க. 2016 922 வழக்குகள், உள்ள போனது 999 நபர்கள். ஒவ்வொரு வருஷம் வருது. 2019 1226 வழக்குகள், உள்ளே சென்றது 1948 நபர்கள் உள்ளே சென்றிருக்கிறாங்க. நண்பர்களே, நம்ம 14 பேர் பத்தி பேசுறதுக்கு இதான் நான் கொடுத்துறேன். 14 பேரை பத்தி பேசுற இந்த ஆயிரக்கணக்கான நபர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான நபர்கள் பேர்ல சில பேர் தமிழகத்திலும் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்காக மட்டும் நம் குரல் கொடுக்கவில்லை. இது போன்ற சிறையில் இருக்கக்கூடிய பலருக்காகவும் கொடுக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே இந்த யுஏபிஏ சட்டம் போக வேண்டும் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர்கள் முன்னெடுத்து வைப்பது மிக சிறப்பாக அவர் முன்னெடுத்து வைக்கக்கூடிய காரணம் என்ன சொல்கிறார் என்றால், நீங்க வழக்குகளை போடுகிறீர்கள், அதெல்லாம் வாஸ்தவம். ஆனா இந்த யுஏபிஏல தீவிரவாத செயல்கள் செய்து கொண்டிருப்பவர்களை தடுப்பதற்காக நீங்கள் வழக்கு போடுறேன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய விலை என்ன? அதனுடைய விலை என்னவென்றால், அடிப்படையாக அரசியல் சட்டத்தின் மூலமாக, குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் மூலமாக உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜாமீன் என்ற வாய்ப்பு போய்விட்டது. எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்றோம் பாருங்க. ஜாமீன் என்பதே இல்லாமல் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு இந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று வரவேற்றோம்.
வரவேற்ற நாடுதான் நாம் என்று கூறுகிறார்கள். At what cost? இந்த கான்ஸ்டிடியூஷன் கேரண்டியோட காஸ்ட்ல நம்ம விட்டு கொடுத்திருக்கிறோம். சொல்லிட்டு மிக சிறப்பா சொல்றேன். மும்பை பிளாஸ்ட் 2008ஆம் ஆண்டு ஆச்சு. 2008ஆம் ஆண்டு நடந்த இந்த மும்பை பிளாஸ்ட் வழக்குல வெவ்வேறு நபர்கள் இறந்தார்கள் என்பது உண்மை, பலர் காயப்பட்டார் என்பது உண்மை, வழக்கு நடந்தது என்பது உண்மை. 2008ஆம் ஆண்டு இந்த வழக்கு வரும்பொழுது UAPA அமெண்ட்மெண்ட் 28 வரல. நவம்பர் 2008 UAPA உடைய 2008 அமெண்ட்மெண்ட் சம்பவத்துக்கு பின்னாடி வருது. அப்ப பழைய UAPA தான் ட்ரையல் நடக்குது. அந்த பழைய UAPA நடந்த ட்ரையல்ல தண்டனை பெற்றுக் கொடுக்க முடிந்தது. ப்ராசிக்யூஷனை வந்து நீங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து 90 டேஸ்ல முடிக்க முடிஞ்சது. ஜாமீன்ல விட முடிஞ்சது. வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட குற்றவாளிகள் என்று கருதப்பட்டவர்களுக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டது. உயர் நீதிமன்ற மேல்முறையீடும் இருந்தது, உச்ச நீதிமன்ற மேல்முறையீடும் இருந்தது. எல்லா உரிமைகளும் கொடுத்து 2014ஆம் ஆண்டு தான் இறுதி முடிவு அந்த வழக்கில் வருது. அவ்வளவு பெரிய வழக்குல உன்னுடைய UAPA அமெண்ட்மெண்டே இல்லாமல், சொல்ற வாதம் புரியுது, UAPA அமெண்ட்மெண்டே இல்லாமல் 90 நாட்கள் தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு, ஜாமீனும் உண்டு, எந்த அடிப்படை உரிமையும் அடமானம் வைக்காமல் பறிக்காமல் 2008ஆம் ஆண்டு இருந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னே இருந்த UAPA 2014ஆம் ஆண்டு என்ன பண்ண முடிஞ்சது? தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சது. இப்போ 2008 இந்த சம்பவத்தை காரணம் வைத்து உலக அளவில் இது போன்ற வேற எந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக அந்த 90 நாட்கள் விசாரணை முடிக்க வேண்டும் என்பதை 180 நாட்களாக மாற்றி அது வரைக்கும் ஜாமீன் இல்லைன்னு சொல்லி 43 D-ல 4வது பிரிவு 5வது பிரிவை கொண்டு வந்து அதன் மூலமாக ஜாமீனே கொடுக்க முடியாது என்று நீதிமன்றங்களுடைய கைகளை கட்டியது போல் நான் சொல்றேன். அப்பதான் பானுமதி தோழர் சொன்னது சரியா இருக்கும். கட்டியது போல் ஒரு பாவனை உண்டாக்கி அவர்களை சிறையிலே இருந்து போன்று 1, 2, 3 கணக்கிடக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கார்கள். இந்த UAPA சட்டத்துடைய அமெண்ட்மெண்ட் 2008, 2012, 2019 எல்லாமே தூக்கி எறிய வேண்டிய சட்டங்கள். உங்களுடைய பயங்கரவாதத்தை தடுப்பதற்கு இந்த பிரிவுகள் எல்லாம் அமெண்டாக தேவையில்லை என்று ஜஸ்டிஸ் ஆனந்த் புரிஞ்சுக்க வேண்டியது. பாம்பே ரைட்ஸ் வந்து பாம்பே பிளாஸ்ட்ல வந்து என்ன ஆயிக்க முடியாது, தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. நீங்க சொல்றது பார்த்தா முடிஞ்சது, பழைய சட்டத்தை வச்சு முடிஞ்சது. இதேதான் தேசிய மனித உரிமை ஆணையம் 1997ஆம் ஆண்டு தடா சட்டம் மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு வரும்போது கூறினார்கள். மறந்துடாதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய கோமாளிகளை வைத்து நாம் பழைய ஆணையங்களை கணக்கிட வேண்டாம். அதெல்லாம் சரியான உதாரணங்கள் இருக்கு, சரியான உதாரணங்கள் இருக்கு. அவரே செய்யலன்னு சொல்லு. உதாரணம் 1997 ஜஸ்டிஸ் வெங்கடேசன், ஜஸ்டிஸ் மிஸ்ரா, இந்த மிஸ்ரா இல்ல, அந்த மிஸ்ரா, பழைய மிஸ்ரா, இறந்து போன மிஸ்ரா, அருண் மிஸ்ரா கிடையாது. 1997 அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுவது, இந்த தடா சட்டம் இருந்தால் என்னால் இந்த நாட்டின் மனித உரிமை பாதுகாக்கின்ற பணியை தொடர முடியாது என்று குறிப்பிடுகிறார். I will not be able to protect human rights because பல மனித உரிமை மீறல்கள் எப்படி நடக்குது? இந்த தடா சட்டத்தினுடைய மிஸ்யூஸ் மூலமாக நடக்குது. தயவு செய்து பாராளுமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்றத்திற்கு சட்டம் லாப்ஸ் ஆவதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்கிறார். அவர் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பெருமையா இருக்கும். தடா சட்டம் போச்சு நமக்கு தெரியும். போட்டா வருகிறது, வந்த உடனே அவசரமாக ஜஸ்டிஸ் வர்மா தலைமையில உடனடியாக அவர்கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னு தெரிய வர்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணாரு. போட்டா வரவிருக்கிறோம் ஓட்டு டெல்லியில போய் ஜஸ்டிஸ் வர்மாவை பார்க்கக்கூடிய ஒரு நிலை நம்ம இல்லை. ஆகவே அவரை பார்க்காமல் அவருடன் பணி செய்கின்ற இன்னொரு மெம்பரை பார்த்து போட்டா தடாவை போகணும்னு சொன்ன ஒரு NHRC, எந்த விவாதத்தின் கீழ் போட்டா ஆதரிக்கிறீங்க?
எனக்கு தயவுசெய்து அந்த மீட்டிங் மினிட்ஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம் இருங்க எங்க அவர் அவசரம் அப்படி சொல்லிட்டாரு. நாங்கள் மீட்டிங்கை கன்வீன் பண்ணுறோம். கன்வீன் பண்ணி கோட்டா was also opposed by NHRC வேண்டாம். இதான் சரித்து. நான் தான் சில நாட்களுக்கு முன்பு தேசிய மனித உரிமை ஆணையனை தெரியாமல் கூப்பிட்டாங்க ஒரு கூட்டத்துக்கு. சில பேர் தெரிஞ்சு கூப்பிடுவாங்க, சில பேர் தெரியாமல் கூப்பிடுவாங்க. தெரியாமல் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த கூட்டத்துக்கு செல்லும் போதே நான் கூறினேன், ஐயா நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, நீங்க யாரும் தெரியாம கூப்பிட்டுருக்கீங்க. உங்க மந்திரி சபை இட்ஸ் மினிட்ஸ், உங்க மந்திரி உங்க ஆணையம் இந்த நாட்டினுடைய ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்த ஒரு நேஷனல் ஆக்ஷன் பிளான் தயாரிக்கக்கூடிய பணியில மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2019 ஒரு கூட்டம் நடத்திருக்கீங்க. அந்த கூட்டத்தினுடைய மினிட்ஸ்ல நீங்க சொல்றீங்க நல்ல அரசு சாரா அமைப்புகளை அழைக்க வேண்டும், எஃப்சிஆர்ஏல அங்கம் வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் வைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் வைத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பெறப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளை கூப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க. மறந்துட்டீங்களா? தெரியாம என்ன கூப்பிட்டீங்களா? அது போன்ற அங்கீகாரம் எங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கு. பறிக்கப்பட்டது எதற்காக என்றால் ஐநா சபையுடைய ஸ்பெஷல் ராப்போர்ட்டுடன் நான் கடிதம் தொடர்பு வைத்திருக்கிறேன் என்று. இப்ப எவ்வளவு தவறு செய்தவன் நான், என்னை நீங்க கூப்பிட்டுருக்கீங்களே, தயவு செய்து ஒண்ணு என்ன வெளியே அனுப்பிடுங்க, இல்லைன்னா இந்த மினிட்ஸ் தப்புன்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் போடுன்னு சொன்னேன். அருண் மிஸ்ரா திரும்பி பாக்குறாரு, மற்றவங்க எடுத்து எழுதிட்டு இருக்காரு, எல்லாம் ஆன்லைன் தானே பாக்குறாரு. கொஞ்சம் இருங்க. 2021 ஜனவரி மாசம் இன்னொரு கூட்டம் நடந்தது. அதுலயும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதுலயும் நீங்களா உட்கார்ந்து அதுலயும் நீங்க தீர்மானம் போடுறீங்க. நல்ல அரசு சாரா அமைப்புகள் வெளிநாட்டில் போய் தவறாக நம்முடைய மனித உரிமை சார்ந்த விஷயத்தை பேசாத அமைப்புகளை மட்டும் நாம் இதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் சொன்னீங்க. நாம் உறுதியா பல விஷயங்களை வெளியே பேசுறவன் என்று டெல்லி உயர் நீதிமன்றத்தில் உங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அஃபிடவிட் போட்டிருக்காங்க. he communicates with UN special rapporteurs. இதுதான் இவர் செய்யற தப்புன்னு சொன்னாங்க. எம்பசிஸோட பேசுறாருன்னாங்க. அப்ப எதுக்கே எம்பசியை போய் சாணக்கிய போறீங்க? நீ நட கொடுத்து அவனை உட்கார வச்சிருக்க, நீதானே நட கொடுத்து அவனை உட்கார வச்சிருக்க. அவனை போய் நாங்க பாக்குறேன், என்ன பிரயோஜனம்? அது போன்ற நபரை மறுபடியும் பேச கூப்பிடுறீங்க அப்படின்னு மறுபடியும் பாக்குறாரு. என்ன மறுபடியும் இதே விஷயத்தை சொல்றாரு. அப்பொழுது அவரிடம் கூறினேன், தயவு செய்து மறந்துடாதீங்க, ஒரு பயங்கரமான சட்டம் இருக்கு. நீங்க மனித உரிமை காப்பாளர்களுக்கு எதிர்கால திட்டம் என்னன்னு கேட்கிறீங்க. எதிர்கால திட்டம் பேச முடியாத நிலையில இருக்க. 2019 நீங்க கூப்பிடும் போது அதுக்கு முன்னாடி நாள் தான் ஸ்டான் சாமியோட வீட்டுக்கு 2வது டேட் நடந்தது. 12ஆம் தேதி ஜூன் மாசம் 13ஆம் தேதி நீங்க மீட்டிங் நடத்துறீங்க. நான் அப்ப அழுது கேட்டேன், ஸ்டான் சுவாமியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. பேராசிரியர் நாக்பூர் சிறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் சாய்பாபாவை பாதுகாக்க வேண்டும். 90% டிசபிலிட்டியில் இருக்காங்க. இவங்க 2 பேருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் தேசிய மனித உரிமை ஆணையம் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று கூறினேன். ஜஸ்ட் தட்டு ஆச்சரியத்துடன் பார்த்தார். நீங்க அழைச்சதுனால இந்த கூட்டத்துக்கு வந்தேன், தயவு செய்து இந்த கூட்டத்தில் போன்ற நடவடிக்கைகள் எடுங்கன்னு கேட்டேன். ஒண்ணுமே நடக்கல. நீங்க ஸ்டான் சுவாமி இல்லாத நேரத்தில் மறுபடியும் கூப்பிட்டுருக்கீங்க. தயவு செய்து தடாக்கு எதிராக பேசியது போல், கோட்டாக்கு எதிராக பேசியது போல் ஆய்வுக்கு உட்படுத்தி யுஏபிஏக்கு எதிராக ஒரு அணியை, ஒரு நிபுணர் குழுவை நியமனம் செய்யுங்கள். நீங்கள் உட்கார தயார் இல்லைனா கூட ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீங்கள் நியமனம் செய்து யுஏபிஏ போக வேண்டும் என்று தீர்மானங்கள் போடுங்க என்று கேட்டோம். உங்களுக்கு ஒன்றும் புரியாதவா முடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம பேசுறது சரியா பேசுறோம். தடா போறதுக்கு அவங்க எழுதியிருக்காங்க, கோட்டா போறதுக்கு அவங்க எழுதியிருக்காங்க, யுஏபிஏ போறதுக்கு அவர்கள் எழுத வேண்டும். காரணங்களும் தான் காரணங்கள் என்று சொல்றோம். அவை நண்பர்களை நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை அடமானம் வைத்து இது போன்ற பயங்கரவாத சம்பவங்களை தடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்பது நிறுவனமாகியிருக்கு. ஆகவே இது போய்தான் ஆக வேண்டும். இருந்தா நாளைக்கு இது போன்ற கூட்டங்கள் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டார்கள். இது போன்ற கூட்டங்கள் பேசுவதற்கு எதிராக யுஏபிஏ சட்டத்தை அவர்கள் கேட்குவார்கள். அதுவும் இஸ்லாமியர்கள் நடத்தினா கேட்கவே தெரியும். எத்தனை இஸ்லாமியர்களுக்கு எதிராக யுஏபிஏ இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு தமிழகத்தில்? இந்த உண்மைகள்லாம் எப்போ வரப்போகுது? இதுவரைக்கும் விடுதலையான இஸ்லாமியர்கள் வெவ்வேறு மாநிலங்கள் யார்?
குஜராத்துக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து படிக்க வந்த மாணவனை யூஏபியில சட்டத்தில் கொண்டு போய் உள்ளார வச்சு அவன் அத்தனை ஆண்டுகள் உள்ளே இருந்து வெளியே வந்திருக்கான இப்போ விடுதலையாகி. இது மாதிரி எத்தனை நூற்றுக்கணக்கான நபர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை நியாயம் சரியாக இருக்கு என்று காரணத்தினார்கள். இது ஏதோ எப்பொழுதும் இடதுசாரி கருத்துக்கள் பேசுவது, எப்போதும் சிவப்பு சட்டை போட்டிருக்கவங்க, எப்போதும் நீல சட்டை போட்டிருக்கவங்க, எப்பவும் பச்சை சட்டை போட்டிருக்கவங்க, எப்பவும் வெள்ளை சட்டை விட்ட கருப்பு சட்டத்தை போட்டிருக்கவங்க, இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் கூட்டங்கள் தான் இது பேசும் என்றதை தாண்டி பலரும் பேச வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்பது திமுக அரசும் திமுக அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் தமிழகத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று பார்க்கிறார். திமுக அரசுக்கு எதிரி அல்ல. திமுக அரசு வர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த பலர் உங்களுடன் இணைந்து செய்தவன் நான். மாற்று கருத்தே கிடையாது. அதை எதுக்கு ஒழிச்சிட்டு இருக்கோம். அவர்கள் செய்து எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் புரட்சிகரமான நடவடிக்கைகள் என்று மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது போதாது. இந்த நாட்டில் பாசிசம் போக வேண்டும் என்றால் இது போன்ற குறிப்பிட்ட யுஏ போன்ற சட்டங்களில், என்ஐஏ போன்ற சட்டங்களில் நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று பல இயக்கங்களின் சார்பாக கூட்டாக இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் சேர்த்து கேட்பது, இப்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய வெளியில் கொள்ளலாம். நீதிமன்றத்தில் டெல்லி உயர் நீதிமன்றம் நதாஷாவுடைய பெயில்ல அந்த கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஜாமீன் மனுக்கள் மிக சிறப்பாக தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த தீர்ப்பை கவுக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரிகிறது, ரொம்ப சிரமம் என்று தெரிகிறது. ஆகையால் உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பு எடுக்க வேண்டியது. அதில்தான் நீதிமன்றம் யார் சார்பாக இருக்கின்ற ஒரு இறுதி முடிவை நாம் எடுப்போம். நீங்கள் நீதிமன்றத்தில் வெறும் 3 பெண் நீதிபதிகள் கொண்டு போனதுனால, இந்த நீதிமன்றத்துக்கு தமிழகத்திலிருந்து ஒருவரை கொண்டு போனதுனால நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை உடனடியாக பாராட்டுவோம் நினைக்க வேண்டாம். உச்ச நீதிமன்றம் இந்த யுஏபிஏ சட்டத்தில் டெல்லி உயர் நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை ஆதரிப்பது மட்டுமல்ல, இனிமேல் இது போன்ற தன்னுடைய கடமைகளை சட்டத்தின் முன் அடமானம் வைத்துவிட்டு சட்டம் சொல்லுகிறது ஜாமீன் விடக்கூடாது என்று நீங்கள் பேசுவது என்னுடைய சொந்த லிபர்ட்டிக்கு எதிராக. எந்த கான்ஸ்டிடியூஷன் கோட்டாக இருக்கிறீர்களோ உங்களுடைய உரிமைகளை, உங்களுடைய கடமைகளை நீங்கள் அடமானம் வைத்து செயல்படுகிறீர்கள் என்பதற்கு சமமாகி விடுவது பயந்து பேசுகிறோம். நீங்கள் உடனடியாக வேகமாக செயல்பட வேண்டும். நீங்கள் இன்னும் ஜம்மு காஷ்மீர் வழக்குகள் இன்னும் விசாரணைக்கு இருக்கவில்லை தெரியும். நீங்கள் என்ன சிஏஏ சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 250 வழக்குகள் இருக்கு, இன்னும் அதை எடுத்தீங்க, இன்னும் அதை பற்றி யோசிக்க கூட தெரியும். விவசாயிகளுடைய போராட்டத்தில் மையமாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸ் ஆக்டுடைய சேலஞ்சை நீங்கள் இன்னும் எடுக்கவில்லை என்று தெரியும். பல வழக்குகள் 100 கணக்கில் உங்கள் முன் இருக்கு என்று தெரியும். ஆனால் இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான சிறையில் இருக்கிறார்கள் என்று மறந்துகிறார்கள். உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவ்வளவு அருமையான எழுத்துக்களின் மூலமாக, உங்களுடைய சட்ட விளக்கங்கள் மூலமாக அவருக்கு உடனடியாக அடுத்த நாளே ஜாமீன் கொடுக்க முன்வருகின்ற உச்சநீதிமன்றமே எங்கள் சிறையில் இருக்கக்கூடிய இது போன்ற பெயர் தெரியாமல் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள், இஸ்லாமியர்கள், தலித் மக்கள் அவர்களுடைய விடுதலைக்காக நீங்கள் நிற்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இந்த பிரச்சாரம். ஆக இந்த பிரச்சாரம் ஏதோ சின்ன சின்ன கூட்டங்களாக நடத்தாம விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து, தலித் இயக்கங்கள் எல்லாம் இணைந்து, இடதுசாரி அமைப்புகள் எல்லாம் இணைந்து கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மறக்காமல் தமிழகத்தில் குறிப்பாக திமுக ஒரு நிலைப்பாடு இருப்பதற்கு தொடர்ந்து நாம் அழுத்தம் கொடுத்துருக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது என்பது பொறுப்புடன் நாங்கள் தவறாக கொச்சையாக பொறுப்புடன் கூறுகிறோம். அவர்கள் உணர்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் அவர்களை உணர்த்த வேண்டிய பொறுப்பு உங்கள் நகரத்தில். நீங்கள் தயவு செய்து திருச்சி சிவாவை சந்தியுங்கள். தேர்தலிட்ட கேட்டீர்கள், அவர் வீட்டுக்கு போய் சந்தியுங்கள். இந்த விஷயங்களை எடுத்துக் கொடுங்க. ஒரு மூத்த தலைவர் உங்க ஊர்ல இருக்க, ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் உங்க ஊர்ல இருக்க பாருங்க. நாங்கெல்லாம் எத்தனையோ எம்எல்ஏ இந்த எம்பிஸ் எல்லாம் போட்டுருக்கோம். யூஏபினா கபடி போயிடுறாங்க. எவ்வளவு காரணம்
வெவ்வேறு வார்த்தைகள் வெவ்வேறு காரணங்கள் சொல்லி ஓடிட்டாங்க. அப்படி ஓடாமல் இருப்பதற்கு திருச்சி நீங்கள் அவங்களுக்கு ஒரு அணை கட்டி அப்படி உட்கார வைங்க. நீங்கள் காங்கிரஸையும் நீங்கள் திமுகவையும் வலுப்படுத்துகின்ற இந்த விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற சட்டசபையில் ஸ்டாலின் சுவாமிக்கு தீர்மானம் என்பதை வரவேற்கிறோம். ஆனா மறந்துடாதீங்க, எந்த ஸ்டாலின் சுவாமிக்கு? UAPA வழக்கில் குற்றவாளியாக இன்றும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் சுவாமிக்கு நீங்க தீர்மானம் போட்டிருக்கீங்க. அப்ப அந்த UAPA சட்டம் இருக்குமா இருக்கக்கூடாது என்று கட்சி ரீதியாக நீங்கள் நிலைப்பாடு எடுத்து பிஜேபிக்கு எதிராக ஒரு அணி இருக்கின்றால் அந்த அணியில பல கோஷங்கள் இருக்கலாம், பெகாசஸ் இருக்கலாம், UAPயும் இடம் பெற வேண்டும் என்று சோனியா காந்திக்கு இந்த நேரத்தில் வலியுறுத்த வேண்டிய நேரம் காலம் நமக்கு வந்தது. இது ஒரு அரசியல் பணி, நம்முடைய அணி ஒரு அரசியல் தேவை. அரசியல் தேவையை நாம் பூர்த்தி செய்கின்ற ஒரு பிரச்சாரமாக நாம் இருக்க வேண்டும். கூடி திருச்சியை நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி சரியான முயற்சி. தயவு செய்து அதை வலுப்படுத்தும்போது கண்டிப்பாக இருக்க அந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை நடத்துறாங்க. அவங்கள முதல்ல கவனத்தில் எடுத்து கொஞ்சம் அவர்கிட்ட போய் நீங்கள் பேசி அவர்களை சரி செய்கின்ற பணிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்கள் தான் அவருடைய வாக்காளர்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வளம் பெறும் என்று நாங்கள் உங்கள் முன் திட்டமாக வைத்து கண்டிப்பாக ஜாக் 28ஆம் தேதிக்கு பின்னாடி என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னும் பரவலாக கொண்டு செல்வதற்கு என்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று கூட்டாக தீர்மானம் செய்வோம். அந்த தீர்மானத்தில் படி கண்டிப்பாக நம் இணைந்து இந்த பணியை கொண்டு சொல்லக்கூடிய முயற்சிக்கு அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றி கூறுகிறேன். இந்த பிரச்சார இயக்கத்தின் முக்கியத்துவம், அதைத் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய MLA, MP போன்றவர்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற விஷயங்களை முன்வைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்வானது ஏதோ கூடி கலைவதற்கான விஷயம் இல்லை. நான் முதல்லையும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். இந்திய விடுதலை போராட்டத்தில் அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன்ல 1% கூட பங்கு பெறல. வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெறாதவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்யலாம். அதுதான் இன்னைக்கு இருக்க தலைவர். அப்போ இந்த இயக்கமானது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு செயல்பாட்டாளர், வெவ்வேறு இயக்கங்களை பொருட்படுத்திக் கொண்டு வெவ்வேறு தலைமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தலைமை பண்புள்ளவர்கள். ஆகவே நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் கொஞ்சம் பேரை வச்சு நடத்தணும். நிறைய பேருக்கு சொன்னோம், ஆனால் கொஞ்சம் பேர் இருந்தால் போதும் தான் என்னோட முதல்ல இருந்து இருக்கக்கூடிய கணக்கு. ஏன்னா முகம் பார்த்து பேசுறதும் அதில் விவாதங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இதுதான் வழி. அதனால இந்த பிரச்சார இயக்கத்திற்கு வலுவூட்டும் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்பட எடுத்துக்கூடிய அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது இந்த புத்தகத்தை கமலின் அவர்கள் வழங்குவார்கள். நன்றி சொல்லணும், பேசணும்னா நம்ம பேசுவோம். அவருக்கு கேள்வி கேட்கணும்னா நன்றியை சொல்லியிருக்கேன். நன்றி சொல்றேன் சார், நன்றி சொல்லி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். காவல் சித்திரவதைக்கான கூட்டியத்தின் சார்பாக அரசுக்கு நாம் தெரியப்படுத்துவதற்காக திங்கள் தின கோரிக்கையில் எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நாளில் கவனப்படுத்தும் ஒரு மகஜர் கொடுக்கும் போராட்டத்தை நான் நடத்தினாங்க. அது சரியா இருக்குமா? ஆமா, செயலாளரே இருக்கிறாரு, அவரே பதில் சொல்லட்டும். அதுதான் நல்லது. இந்த ஆலோசனை எடுத்துக்கிறோம். வாய்ப்பு திட்டமாக செய்ய முன்வைக்கணும்.